வளமுடன். இன்னைக்கு இன்ஜினியர் இன்வெஸ்டர் தமிழ் சேனல்ல என்ன ஸ்டாக் ரிவ்யூ பண்ண போறோம்னாக்கா, ஐநாக்ஸ் விண்ட் லிமிடெட்ன்னு. ஐநாக்ஸ் விண்ட் பார்த்தீங்கன்னாக்கா, விண்ட் எனர்ஜில அவங்க மாஸ்டர்ஸா இருக்காங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னாக்கா, விண்ட் மில்ஸ் இந்த பெரிய பெரிய ஃபேன்லாம் இருக்கும். இந்த ஹில் ஏரியாலலாம் இருக்கும். விண்ட் மில்ன்னு சொல்லுவோம். ஸோ அதுக்கான ஃபேனு பிளஸ் அந்த இது இந்த அசெம்பிளி யூனிட்டு, அப்புறம் அதுக்கான ஏஎம்சி ஆனுவல் மெயின்டனன்ஸ் கான்ட்ராக்ட் சர்வீஸு இதெல்லாமே அவங்க ப்ரொவைட் பண்றாங்க. இன்ஸ்டலேஷன், கமிஷனிங், சர்வீஸ்ல இருந்து எல்லாமே இவங்களே சப்போர்ட் பண்றாங்க. ஸோ மேக்ஸிமம் ஹில் ஏரியாஸ்ல பார்த்தீங்கன்னாக்கா, விண்ட் மில்ஸ் இருக்கும். டர்பைன் பிளேட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் இவங்க மேனுஃபேக்சர் பண்ணி சர்வீஸ் குடுக்குறாங்க. இன்னைக்கு டேஸ் ஹை பார்த்தீங்கன்னாக்கா, 113 இருக்கு. லோ வந்து ரூ. 110 இருக்கு. 52 வீக் ஹை பார்த்தீங்கன்னா ரூ. 201, 52 வீக் லோ வந்து ரூ. 110. ஸோ இன்னைக்கு லோவும் 52 வீக் லோவும் அச்சீவ் மீட் ஆகுது. அதாவது 52 வீக் லோல இருக்கு ஸ்டாக்கு. ஸோ ஓரளவுக்கு இங்க இருந்து ரைஸ் ஆகுறதுக்கு பொட்டன்ஷியல்ஸ் இருக்கு. ஆல் டைம் ஹை பார்த்தீங்கன்னாக்கா ரூ. 260 இருக்கு. பிஇ பிரைஸ் டு எர்னிங் பார்த்தீங்கன்னா 37.7ல இருக்கு. செக்டார் பிஇ 47.5ல இருக்கு. ஸோ இதோட கம்பேர் பண்ணும்போது ஓகே ஃபேர்லி வேல்யூன்னு சொல்லலாம். பட் இருந்தாலும் கொஞ்சம் ஸ்லைட்லி ஹையர் வேல்யூவேஷன் தான். பட் பிரைஸ் நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு ஆல்மோஸ்ட் 260லேருந்து 110 வரைக்கும் கரெக்ஷன் ஆயிருக்கிறதால நம்ம இதை கன்சிடர் பண்ணலாம். ஸ்ட்ரென்த் பார்த்தீங்கன்னாக்கா குவார்டர்லி growth வந்து நல்லா இருக்கு. எஃப்ஐஐ வந்து வழக்கம் போல அவங்க வித்துட்டு அவங்களோட ப்ராஃபிட்ட வெளியில எடுத்துக்கிறாங்க. த்ரெட் பார்த்தீங்கன்னாக்கா பிலோ 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இது வந்து ட்ரேடர்ஸ்க்கு தான் த்ரெட், நம்மளுக்கு கவலை இல்ல ஆஸ் அ இன்வெஸ்டர். பிரைஸ் சார்ட் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இதுலயே தெரியுது. 2024ல இருந்த பிரைஸ் இப்போ வந்திருக்கு ரூ. 110. இது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா, இதுக்கு முன்னாடி ரூ. 260 வரைக்கும் ரீச் ஆயிருக்கு. ஆல்மோஸ்ட் செப்டம்பர் 2024 செப்டம்பர், அக்டோபர் அந்த ரேஞ்சுக்கு போயிருக்கு. திரும்ப இப்போ இந்த அளவுக்கு கரெக்ஷன் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா, அனலிஸ்ட் ரேட் பார்த்தீங்கன்னாக்கா 7 அனலிஸ்ட் குடுத்துருக்காங்க. பை கால் தான் எல்லாம் குடுத்துருக்காங்க. பிரைஸ் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா, பாஸ்ட் 1 இயராவே நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் தான். பட் 3 இயர்ஸ் பேக் பண்ணியிருக்கிறவங்க 3 டைம்ஸ் 3 ஃபோல்ட் இன்கிரிமென்ட் குடுத்துருக்கு. டெக்னிக்கல்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா, இது ட்ரேடர்ஸ்க்கு தான். பிவர் பாயிண்ட் 114, ரெசிஸ்டன்ஸ் 1 வந்து 115, 3 வந்து 118. சப்போர்ட் பார்த்தீங்கன்னாக்கா 112லேருந்து 109 வரைக்கும் இருக்கு. சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 20 டேஸ்க்கு 121ல இருக்கு. 200 டேஸ்க்கு 152ல இருக்கு. பப்ளிக் ஒப்பீனியன் பார்த்தீங்கன்னாக்கா 100% பை தான். ஏன்னா ஆல்மோஸ்ட் 50% வரைக்கும் கரெக்ஷன் ஆயிருக்கிறதால பீப்புள் ஆர் என்ன இருக்காங்க இன்க்ளைன் டுவர்ட்ஸ் பையிங். புரோக்கர் ரிசர்ச் பார்த்தீங்கன்னாக்கா, இதெல்லாம் கொஞ்சம் பழைய டேட்டா தான். நவம்பர் 2025 ஆகஸ்ட் இந்த மாரி குடுத்துருக்காங்க. எல்லாமே குடுத்துருக்கிறது 190, 180 அபோவ் தான். ஸோ இப்போதைக்கு இருக்கிறது 110ல இருக்கு. ஸோ எப்படி பார்த்தாலும் நம்மளுக்கு ஒரு 35% இன்கிரிமென்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு. ஃபினான்ஷியல் ரெவென்யூ பார்த்தீங்கன்னாக்கா, நல்ல ரெவென்யூ குரோத் இருக்கு. 2023க்கு 24க்கு அதே மாரி 24க்கும் 25க்கும் நல்ல ரெவென்யூ இன்கிரீஸ் ஆயிருக்கு. ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னாக்கா 44% ப்ரொமோட்டர்ட்ட இருக்கு. 13.3% டிஎஃப்ஐ ட்ட இருக்கு. அது நல்ல இண்டிகேஷனு. அப்புறமா 9.8% டிஐ ட்ட இருக்கு. அப்புறமா 13.39% அதர் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் இருக்கு. அது கூட நல்ல இண்டிகேஷன் தான். ஒன்லி திங் பிளெட்ஜ் வந்து கொஞ்சம் ஆயிருக்கு. அது ரொம்ப கம்மி தான். முன்னாடி 1.7% இருந்தது. இப்போ பிளெட்ஜ் ஆயிருக்கிறது ஆகஸ்ட்ல 0.77, செப்டம்பர்ல 0. ஸோ பிளெட்ஜிங் எதுவும் இல்ல. ஸோ நல்ல ஸ்ட்ராங்கான இந்த சார்ட் என்ன குறிக்குதுன்னா, ஸ்ட்ராங்கான ஸ்டாக் அப்படின்றத காமிக்குது. பியர் கம்பேரிசன் பார்த்தீங்கன்னாக்கா, சைமன்ஸ், ஏபிபி இந்தியா, சிஜி பவர், ஹேவல்ஸ், சைமன்ஸ் எனர்ஜி. ஸோ இது கூட கம்பேர் பண்ணும்போது இது எல்லாத்துலயுமோட பிஇயும் கம்மியான பிஇ இருக்கிறது ஐநாக்ஸ் விண்ட் தான். ஸோ அதனால இது கொஞ்சம் நல்ல வேல்யூவேஷன்ல இருக்குன்னே சொல்லலாம். கன்க்ளூஷன் பார்த்தீங்கன்னா, ஃபண்டமெண்டலா ஸ்ட்ராங்கான ஸ்டாக் தான். ஸ்டாக் ட்ரேடிங் அட் ஃபேர் வேல்யூவேஷன். கொஞ்சம் அதிகமா இருந்தாலும் அது ஃபேர் தான். ஏன்னா ஸ்டாக் பிஇயோட கம்பேர் பண்ணும்போது செக்டார் பிஇயோட கம்பேர் பண்ணும்போது ஸ்டாக் பிஇ கம்மியா இருக்கு. அப்புறம் கேன் கன்சிடர் ஃபார் லாங் டர்ம். லாங் டர்முக்கு 1, 2ன்னு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ரூ. 110ன்றது பெரிய விஷயம் கிடையாது. இந்த மாரி தான் நம்ம போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணணும். அதாவது எப்படின்னாக்கா, ஃபண்டமெண்டலா ஸ்ட்ராங்கான ஸ்டாக்கா இருக்கணும். பிரைஸும் ஆல்மோஸ்ட் 50% விழுந்து இருக்கணும். பிளஸ் அதுக்கு ஃபியூச்சரும் இருக்கணும். இப்போ விண்ட் எனர்ஜி, சோலார் எனர்ஜி, அப்புறம் ம் ஹைடல் பவர் பிளான்ட்ஸ் இதுக்கெல்லாம் நல்ல ஃபியூச்சர் இருக்கு. ஏன்னா இதெல்லாம் நேச்சுரல் ரிசோர்ஸஸ். அதனால உங்களுக்கு இதுக்கு நல்ல ஃபியூச்சர் இருக்கும். அதனால நம்ம 1, 2ன்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகே, தட்ஸ் ஆல் டுடே. தேங்க் யூ.